அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது, அவங்க செய்யறதுல பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, வத்தவாசவ் பில் ஹக்கி வத்தவாசவ் பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தஅவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிரும், தம் வியாபாரம் உடைஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையா போயிரும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டார்களே, அவர்களை தவிர அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து, நாம் அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், இது குறுகிய கால வாழ்க்கை, இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே, இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. ஓ ஈமான் கொண்டீங்களா, இபாதத்து செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்குது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, அம் ஹஸிபத்தும் மன் தத்குலுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு லேசா போலான்னு நினைக்கிறீங்களா, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கம்னா அவ்வளவு சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளவு டிக்கெட்னு கணக்கு பாக்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துரும் நினைக்கிறீங்களா? இல்ல. வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும், உங்களில் யாரு தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா, அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா, அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரங்காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரங்காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை தொடங்க போக்கிலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகள்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும் உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவிங்க. உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குர்ஆன் சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க. அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளியாக காட்டப்படுவீங்க, உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் வலக்கது நாளும் அன்னக்கு எதைக்கு சதுருக்கு பிமா யகூலும், நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும் உங்க கல்வி இருகுது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை மஜ்னூன் என்றாங்க, பைத்தியம் என்றாங்க, கத்தாப் என்றாங்க, பொய்யன் என்றாங்க, கவிஞன் என்றாங்க, சூனியக்காரன் என்றாங்க. இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னக்கு எதைக்கு சதுருக்கு பிமா யகூலும், அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொறுமையாளர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம் இந்த உலகத்தில் 1000 பொடிகார்டுகள் இருக்கலாம். ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம்.
ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத். அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான். பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் வபஷிரிஸ் சாபிரின். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜன்னான்னு நினைக்கிறார்கள். துபாய்க்கு போனா ஜன்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம். அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம். பிசினஸ்கள் வைங்களேன், தோட்டம் துறவுகள் கனிவர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்து அல்லாஹ் சோதிப்பான், எடுத்து சோதிப்பான். பிசினஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான். எல்லாம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க. லொஸ்டா ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லாஹ் மாஷா அல்லாஹ் ஹைர் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா நில்லுங்க, அல்லாஹ் நாட்டம் ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கன்கிராச்சுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜன்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய இடங்கள்ல பேசுறான். நாம் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில்கதாத்தி ஃபஸ்பிர் நஃப்ஸக், நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய क्वेश्चन கேக்குறாங்க வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம், அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா? இந்த பொறுமை சும்மா வருமா அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை புரிய வைப்பதற்கு தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம், பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன பொறுமை என்றால் என்ன? பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு, சீரா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க. நபியே நீங்க உங்க பண்பு அப்படி. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவுலிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க. நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹவுலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்காத மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்கிட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிக்கு கொடுக்கிறான். சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்லுகிறீர்கள், அதனால் பக்கத்தில். அப்படி அல்லாஹ் சொல்லல, உங்க சிரிப்பு அவர்களை கவருது நபியே, உங்க மென்மை அவரை கவருது. அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள். பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினான். என்ன? உலகத்தில் இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல. படிப்பு தேவை, இக்ரா, ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன? யத்ரிப், மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள்.
இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனில் இருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது, தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? யோசிச்சு பாருங்க, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா? எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள், அஹ்பார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்? கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு? அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான்? சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது. ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள். அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது. அவர்கள் கேட்பார்கள். இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள். அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி முடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். அப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படியெல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்துல இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும்? நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சீங்கடா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி 4 வாகனம், இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை? எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்ல போற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லயே பெரியவர், கடைசி அதை தேடுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆகிற நேரத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹதீஜா அம்மா அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், நான் உங்களை மணமுடிக்க தயார், நீங்க தயாரான்னு கேட்கிறாங்க. ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, ஒர்க்கர். ஹதீஜா அம்மா பொஸ். அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லாஹ் மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவுற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போன அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர். என்ன இல்ல சொல்லுங்க பாப்போம் பெருமானாருக்கு, என்ன இல்ல? அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள். வழி தவறி சென்ற ஒரு புள்ள கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பான், மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான், இங்க அல்ல சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும். என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என்று. வெள்ளவத்த தெய்வல கொல்பெட்டியில் நெஞ்சை பிடித்து மௌத்தாவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால் என் புள்ள கிளப்புக்கு போச்சே, இவனுக்கு எல்லா அக்கவுண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்து தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சு, அதை விட முசீபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறி கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை. பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள்.
மனைவி எப்படி 25 வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா மௌத்தான 65 வயசு, 40 முடிக்கிறாங்க. 25 வருஷமா ஹதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மீலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜா அம்மா போத்தி விட்டு அபுல் காசிம் காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட்கே கொடுக்கறாங்க கணவருக்கு. வாங்க வரக்கத்து பின் நௌஃபலிடம் போமென்று கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே, போய் பாப்போம் சாச்சாட்ட. அவர் சொல்லுகிறார். அவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பக்கத்தில் நிற்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லுவாங்க, நீங்க தான் அந்த நபியா? அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அஃப முஹ்ரிஜியஹும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அஷாதிக் என்கிறார்களே, அல் அமீன் என்றார்களே, என்னை தானே வைத்தார்கள், உங்களை விரட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார்கள், என்னை விரட்டுவார்கள் இவர்கள்? ஆச்சரியமான கேள்வி. நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா, நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம் எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணை அள்ளி வீசினான் அபூ லஹப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம் பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது ஹதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி பக்கத்தில் நின்ற என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜஸீரத்து, அதாவது மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் ஹதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் ஹதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் ஹதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா? என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஒரு பிள்ளை தான் மதீனாவுல கிடைக்குது. மற்ற 6 பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டாங்க. ஒரு ஒன்றை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லியை கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு. இதுதான் துனியா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானார். திரும்ப பார்த்து போனார்கள். எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து அசாதிக் என்றார்கள், அல்லமீன் என்றார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கذاب என்றார்கள். கذاب பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல, உலர்த்துறாரு. 7 வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானா, வேற ஒருவர் கிடைக்கவில்லையா என்றார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் கேட்கிறேன், இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகே லைஃப்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானாரிடம் கேட்டா, முதல் வாழ்க்கை முக்கியமா, இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள். தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்கு தான் பெருமானாரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து, இவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா, இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா, இவர் அத்தனையும் இழந்தார். அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர், அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் இழந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம் தஸ்பீஹ் செய்தால்
வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க. தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர். அவருக்குத்தான் பொறுமை வளர்க்கிறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்ட்ல அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்த அடியார்களாக மாற்றி அருள் புரிவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. அவங்க சகோதரர்கள் யாரு, மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக. சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறார். குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம். வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன். வாப்பா நான் 11 கோள்களை 11 நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன். ரஅய்துஹும் லீ சாஜிதீன். எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான். தாயை பத்தி அங்க இல்லவே இல்லை. அதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்த நினைக்காதீங்க. பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான், அவரு சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் என்று. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன, உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்றெடுத்தோடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம், கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிரட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன். உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறிப்போகுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில். அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன சொல்ல, தக்ஸுசு ருயாக அலா இஹ்வதிக். வேண்டாம் வாப்பா, இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு. ஏனென்றா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்தி விடும். ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிகளோடும் சரியாக கொடுத்தார்கள். ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே சரி, அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது. 2-3 வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க. உங்களுக்கு தெரியும், கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யாரு புள்ளையோ தெரியாது என்று சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம் என்றாங்க. மிஸ்ர் வரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய் என்று. எப்படி தெரியும் என்றால் அல்லாஹ் வஹி அறிவித்தான் நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி என்று. எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார். இது அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும். ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணாம போனால், பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்தில் போட்டு தூங்கி இருந்தால் தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார். முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார். ஒவ்வொரு நேரம் டிவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால், அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன பிள்ளையை வளர்த்திருப்பார். அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று, அவர் சாகல் என்று தெரியும். ஒன்று தெரியும், அவர் வாழுகிறார். ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை. மௌத்தா போயிருக்கேன்னு நம்பி இருந்தா 4 நாளோட விஷயம் முடிஞ்சு. சரி, 4 மாசத்தோட மறந்துடும்.
ஆனா உயிர் வாழுகிறார் என்று உம்மாவுக்கு தெரிந்திருந்தால், ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா, அழுது 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 அவர் கேட்டார், ஃபஸபருன் ஜமீல். அல்லாஹ் எதை காட்டுகிறான் தெரியுமா? யாக்கூப் நபிக்கு தெரியும். ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா, என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார், வேலை செய்கிறாரா, சந்தையில வித்தாங்களா, எங்கேயாவது அடிமையா நிற்கிறாரா, ஃபஸபருன் ஜமீல். அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வாப்பாவுக்கு உங்க பிள்ளை இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள், கதையாக கேட்காதீர்கள். கதையாக கேட்டதனால் தான் எங்களோட உண்மையான ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விற்க பார்க்கிறோம், அரசியலாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டாக் வந்தது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள். ஏன்? நாங்கள் முஸ்லிம் என்றே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. வெட்கமா இல்லை? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை, இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே எங்களுக்கு ஜிஹாது செய்வதற்கு கடமை இல்லை. அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, அது மிக மோசமான செயற்பாடு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு தவா பண்ணலாம், வீடு வீடாக அழைத்து சொல்லலாம், நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம், பொறுமையாக நிற்கணும். பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். இது ஜன்னா இல்ல, பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்து தான் ஆகும் என்றால், அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது. பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்.